الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله في محكم تنزيل العليم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெயர்முடையவனுமாகிய எல்லாம் வல்ல தேகரின் திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மாவரை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் அன்பு தோழர்கள் சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிலே ஒன்றும் நாம் அனைவர்கள் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வுடைய வற்றாதர்கள் மட்டுமாக. அன்பிக்கினிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புமிக்க இந்த ஜும்மா மாதம் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ரமலானாக அமைந்திருக்கிறது. இந்த மாதத்திலே இறைவன் நமக்கு கடமையாக்கிய ஒரு மாத காலம் ஒரு பயிற்சி கூடமாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய சமுதாய மக்களுக்கு அவர்களில் வழிபாட்டு தலங்களில் சொல்லக்கூடிய அந்த பக்தி முறைகளை கடைபிடிக்கக்கூடிய சமுதாயங்களை நாம் பார்க்கிறோம். இந்த மார்க்கத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாம்
மார்க்கத்தை ஏற்றுக்கக்கூடிய நாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இது வெறுமேனே முஸ்லீம் சமுதாயத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சிலில் ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில்தான் அருளப்பட்டது. எதற்கென்றால் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா, மனித சமுதாயத்திற்கு நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நாம் அருளினோம். அப்போ அல்லாஹ் அந்த வசனத்திலேயே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் இறைவன் பேசுகிறான். மனித சமுதாயத்திற்கென்று அருளப்பட்ட குர்ஆன். இந்த குர்ஆனை கொண்டுதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நல்லது கெட்டதை அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இறைவன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை அனுப்புவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்து இறை தூதராக இறுதி தூதராக அனுப்பி இந்த பணிகளை அல்லாஹ்வின் தூதர் செய்துவிட்டு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த பணிகளை நம்மளிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்போ நாம் முதலில் விளங்க வேண்டியது என்னவென்றால், இந்த ரமலானை கொன்று நமக்கென்று இறையச்சம், ஒழுக்கம், நல்ல பண்புகள், நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தான தர்மங்கள் இவைகளையெல்லாம் பயிற்சிகளாக எடுக்கக்கூடிய நாம் அதோடு சேர்ந்து நம்மளிடத்திலே பொதுநலமும் ஒன்று வர வேண்டும். இதுவெல்லாம் நமக்கு சுயநலமாக அமையும். ஏனென்றால் மறுமை நாளிலே நான் செய்யக்கூடிய நல்லறங்கள் அனைத்தும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் எனக்கு கூலியாக வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்ந்து இந்த விஷயத்தையும் நாம் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தான் மட்டும் இந்த உலகத்திலே நேர்வழி பெற்றால் போதாது, நம்மளுடைய சகோதரர்கள், மாற்று மத நண்பர்கள், அவர்கள் தங்களை அறியாமல் தங்களுடைய வணக்கங்களை, தங்களுடைய வழிபாட்டு முறைகளை இந்த உலகத்திலே படைத்த கடவுளுக்கு நேர் மாற்றமாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவலையோடு, அவர்கள் மீது அக்கறையோடு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தின் அடிப்படையிலே அந்த மக்களுக்கு நாம் இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைப்பது நம்மள் மீது கடமையாக இருக்கிறது. நாம் இறை எச்சத்தை பற்றி இரண்டாவது பேசுவதற்கு முன்பாக முதலில் இதை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகளார் அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபி இடத்திலே திருமறை வசனங்களை ஓதச் சொல்கிறார்கள். அவர்கள் மிக அருமையாக ராகமாக ஓதுகிறார்கள். அதை கேட்டவுடனே அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த சஹாபி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, என்னை நீங்கள் ஓதச் சொல்கிறீர்களே, நீங்கள் ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று அவர்களை ஓதச் சொல்லி கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு வசனம் வருகிறது. நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு நபிமார்களும் சமுதாயத்தோடு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். எந்த சமுதாயத்திற்கு நாம் இறை தூதர்களை அனுப்பினோமோ அந்த சமுதாயத்தோடு அவர்களுக்கு விசாரணை இருக்கிறது, அவர்களுக்கு கேள்வி இருக்கிறது. அந்த மக்களிடத்தில் இந்த தூது பணிகளை சரியான முறையில் செய்தார்களா என்ற அந்த கேள்வி இருக்கிறது என்ற அடிப்படையிலே
நபிகளாருக்கு தாங்க முடியவில்லை. மிக கவலைப்படுகிறார்கள். நான் இந்த தூது செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சரியான முறையில் சேர்த்தேனா, இந்த மக்களை எல்லாம் சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்கு அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். நான் அந்த தூது செய்தியை சரியான முறையில் செய்தேனா என்று நாளை மறுமையிலே இறைவன் கேட்பான். அதை கண்டு நான் கவலைப்படுகிறேன். நீங்கள் அந்த வசனத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய உள்ளத்தில் சுயநலங்கள் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கக்கூடாதுங்க. நான் சகரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் இறைவனுக்காண்டி நான் பட்டினியாக இருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன? நபிகளார் சொன்ன அந்த ஹதீஸ். இந்த உலகத்திலே நாம் இது போன்று நன்மைகள் செய்வதற்குண்டான காரணங்கள் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கிறது. அதோடு சேர்ந்து எனக்கு கிடைத்த இந்த தூய்மையான வழி என்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும், என்னுடைய சகோதரிக்கும் கிடைக்க வேண்டும், மாற்று மத நண்பர்களும் இந்த இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இதை நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமக்கு இடக்கூடிய கட்டளைகளை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்கும் சய்யாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லல்லக்கும் தத்தக்கும். எப்படி முன் சென்றவர்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடமைங்கிறத விட இதில் என்ன அல்லாஹ் பேசிக்காக அடிப்படை என்ன சொல்ல வர்றான்? லல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைவனை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுகிறீர்களா? இறைவனை அஞ்சுவதற்காக இந்த நோன்பை உங்கள் மீது நான் கடமையாக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இந்த அச்சத்தை தான் இந்த ரமலான் முழுவதும் நம்ம சார்ஜ் கூட்ட வேண்டியது இருக்குது. பயங்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும். பயம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆனால் பயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. பயங்கள் என்பது எங்கெங்கெல்லாம் பயம் வரும், எங்கெங்கெல்லாம் பயம் வராது. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பயம் என்ன? படைத்த ரப்புல் ஆலமீன் அச்சத்தை எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கிறானா, அல்லது என்னை விட்டு நீ பள்ளி விட்டு வெளியில் போனவனே உன்னுடைய வாழ்க்கையை உன் பாக்கில் நீ அமைச்சிக்க, பள்ளிக்குள்ளே வந்தால் மட்டும் இறைவனை பயப்படு, நோன்பு வைக்கிற நேரத்தில் இறைவனை பயந்து வாழு, தொழுகிற நேரத்தில் இறைவனை பயந்து வாழு, ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது, இறைவனுடைய ஆலயத்தில் நாம் தவாப் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் இறைவனை பயந்துக்க, ஜக்காத்து கொடுக்கும் பொழுது இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், இதன் மூலியமாக நான் தர்மம் செய்கிறேன், ஜக்காத்து கொடுக்கின்றேன், அந்த நேரத்தில் நம்மளுக்கு பயம் வந்தால் போதுமா? இல்லைங்க. இது மாதிரியான நேரங்கள் மட்டும் ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மூமியினிடத்திலே இறை அச்சம் வர வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கவில்லை. இறைவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்றால், வலா தமூத்துன இல்லா வன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி உங்களுடைய மரணங்கள் நிகழ்ந்துவிட வேண்டாம். இதுதான் இறையச்சம். ஒரு முஸ்லீமாக இருந்து அவனுடைய மரணம் நிகழும் அப்படின்னா அந்த நேரத்தில் உனக்கு மரணம் எப்போ வேணாலும் வரும், உனக்கு எப்போ வேணாலும் உயிர் பிரியும். இந்த உலகத்தில் நீ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு முடங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். பார்க்குறோமே, ஏராளமான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். நேற்றைக்கு இருந்த மனிதன் இன்றைக்கு இல்லை, நேற்றைக்கு ஆரோக்கியத்தை அடைந்த மனிதன் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எப்படியான சார்ஜை ஏற்படுத்த வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையிலே இறை அச்சம் என்பது ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்க வேண்டும். இதைத்தான் நபிகளார் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால தான் ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லும் பொழுது நபிகளார் அவர்கள் உனக்கு இது ட்ரைனிங் அப்படிங்கிறாங்க. நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு நோம்பாளியாக இருக்கக்கூடிய இடத்திலே வரக்கூடிய பண்புகளை பற்றி சொல்கிறார்கள். யார் ஒருவர் தீய வார்த்தைகளை விட்டு, புறம் பேசுவதை விட்டு, தவறான எண்ணம் கொள்வதை விட்டு, அல்லது ஒருவர் சண்டைக்கு வரும் பொழுது
அதை விட்டு அவர் நோம்பாளி என்று யார் விலகிக் கொள்கிறாரோ அவர்கள்தான் உண்மையான நோம்பாளிகள். யாரிடத்தில் இந்த பண்பு இல்லையோ அவர்கள் தாகித்திருந்தும் பசியோடு இருந்தும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நபிகளார் சொல்றாங்க, பண்புகளை வளர்த்து கொள்வதுதான் இந்த நோன்புடைய ட்ரைனிங், இந்த நோன்பு கொடுக்கக்கூடிய படிப்பனைகள். இந்த பண்பு நம்மளிடத்தில் வளரணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் இந்த நோம்பின் மூலியமாக இந்த பயிற்சிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு அது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். சூழ்நிலை வராத மனிதன் யாருமே இருக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் சூழ்நிலை ஏற்படும். பொய் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படாமல் இருக்குமா? அதாவது இந்த உலகத்தில் அவன் எந்த மக்களோடும் அன்றி பிழைக்காமல் காடு வனாந்தரம் என்று செல்லக்கூடியவனுக்கு என்றால் அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும். ஏன்னா அவனோடு ஒன்றி போகக்கூடிய, அவனோடு எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாமல் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படாது. ஏன்? நாம் பொய் பேசக்கூடிய சூழ்நிலைகள் பல வகையில் ஏற்படும். தொழில் செய்கிறோமா, அந்த நேரத்தில் நம்மளுடைய வியாபாரத்தின் மூலியமாக பொய் பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பொய் பேசக்கூடிய நிகழ்வு ஏற்படும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலே ஒருவர் பொய் பேசாமல் இருக்கணும்னு இந்த மார்க்கம் சொல்லுது. அடுத்தவரை பற்றியான புறம் பேசக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்குமா? என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த விஷயத்தில் மனுஷன் மாறுற மாதிரியே தெரியல. நோம்பாளிகளாக இருப்பார்கள். நோன்பை வைத்து கொண்டே லொஹருக்கு பிறகு சுபு தொழுதுட்டு தூங்குறாரு அப்படின்னா தூங்குறதுக்கு பிறகு ஒரு 12 மணிக்கு எந்திரிக்கிறாரு, லொஹுர் தொழுகிறாரு. நம்மளுக்கு படம் பார்க்குற ஹராம், திரையை போட்டு விட்ருவார். டிவி மேலே திரைய ஒரு துணியை போட்டு விட்ருவார், அது நம்மளுக்கு ஹராமு. சரி, வேற என்ன? ஃபோனில் எதையும் பார்க்கக்கூடாது, முக்கியமான விஷயம் மட்டும் ஓகே. பாட்டு கேட்கக்கூடாது, அது நம்மளுக்கு ஹராமு. எல்லோரும் உட்காருங்க, நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசுங்கிற விதத்தில் அவருடைய நிலைகள் எப்படி மாறிடும்? ஷைத்தான் தன்னுடைய என்ன கேப்பு கிடைச்சாலும் உள்ளே பூந்துருவான். ஒரு கேப்பு கிடைக்குதான்னு பார்ப்பான். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக தானே பேசுகிறங்கிற பெயரில் ஒருவரை ஒருவர் கழுவி குடிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? ஒரு நண்பர்கள் தான் ஒருவரை ஒருவரை பற்றியான இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான குறைகளவோ அல்லது தொழில் ரீதியான குறைகளவோ அல்லது மற்ற நண்பர்களோடு பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கங்களோ இதோ உள்ள குறை ஏற்பட்டது என்றால் அதை வச்சு வண்டி ஓட்டுறது உண்டா இல்லையா? மக்கள் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கிறது. ஒருவரை வைத்து ஒருவர் பேசி அவர் சிரித்து மகிழ்வது, இது என்ன புறமா இல்லையா? நபிகளார் அழகான முறையில் சொல்கிறார்கள், ஒருவரை பற்றியான அதாவது அவரிடத்தில் இல்லாத விஷயத்தை பேசுவது புறம், இருப்பதை இல்லாத விஷயம் பேசுவது புறம், இருப்பதை பற்றி பேசுவது அவதூறு. அப்போ நபிகளார் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்து அந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா தான் மகிழ்ச்சி அடைவதற்காண்டி மற்ற மக்களையும் சிரிக்க வைக்க என்பதற்காண்டி ஒருவரை பற்றி நம்ம பேசி மகிழ்த்துக்கிறோமா இல்லையா? அப்போ இது நம்மளிடத்தில் என்ன நோம்பினுடைய பண்புகள் கிடைக்குது? நபிகளார் சொல்கிறார்கள், பேசினால் நல்லதே பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். ஒரு நோம்பாளியாக இருக்கிறோம் அப்படின்னா ஒருவர் சண்டைக்கு வரும்பொழுதும் கூட அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறாங்க? வீணான பேச்சுக்களை விட்டும் வீணான செயலை விட்டும் எவன் ஒருவன் இந்த நோன்பு அவனுக்கு பயன் தரவில்லையோ அவன் தாகித்திருந்தும் பசியிருந்தும் எந்த தேவையும் இறைவனுக்கு இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்கன்னா பேச்சுக்களை தான் மெயினாக கவனிக்கணும். இந்த பேச்சு விஷயங்கள், இந்த நாவை கொஞ்சம் அடக்கிறதுல தான் இந்த ரமலானில் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். இந்த நாவை கொண்டு தான் எல்லா வகையான பலாய்களும் வருது. பலாய் இல்லாத சூழ்நிலைகள் ஒருவரிடத்தில் ஏற்படணும்னா அது ஊமையிட்ட மட்டும்தான். ஊமையாக இருக்கிறவனிடத்துல மட்டும்தான் அவன் வேலையை உண்டு இருப்பான். இந்த நாவு இருக்குது அப்படின்னா இந்த நாவை வைத்து நம்ம சரியான முறையில் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் இந்த ரமலானில். அதனால தான் நபிகளார் சொல்கிறாங்க, யாரிடத்துல நாக்கை பிடிச்சே காட்டுறாங்க. ஒரு ஒரு உபதேசத்தில் நாவை பிடிக்கிறார்கள். நாவை பிடித்து இந்த உறுப்பையும் இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும்
யார் ஒருவர் இந்த உலகத்திலே பேணி பாதுகாத்து வாழ்கிறார்களோ நாளை மறுமை நாளே சொர்க்கத்திற்கு நான் சிபாரிசு பண்ணுகிறேன் நபிகளார் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ டேஞ்சரான விஷயம்னு பாருங்கள். டேஞ்சரான விஷயத்தை தான் அல்லாஹ் நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறான். இந்த நாவு என்பது சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் அது சரியான ரிசல்ட் கிடைக்கும். தவறான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ரிசல்ட் மாறிடும். ஒரு சுகமாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கிறீங்கன்னு பதில் வரும். என்னன்னா முட்டா பையலன்னு கேட்டால் திருப்பி அவரும் முட்டா பையலாம் பேர். இந்த நாக்கை கொண்டு ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய விதங்களை பொறுத்து தான் இருக்கிறது. அப்போ நபிகளார் அவர்கள் இந்த உலகத்திலே மூமினுக்கு ஒரு நோம்பாளிக்கு செய்யக்கூடிய முதல் கடமை என்னவென்றால் முதலில் தன்னை ஒழுக்கமுடையவனாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நோம்புடைய நோக்கமே அதுதான். இறை அச்சம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் இறை அச்சத்தினுடைய கிளைகள் தான் இது. எது? தன்னிடத்திலே பொய்யான பேச்சுக்களை விட்டு அவன் நீங்க வேண்டும். நீங்கினால் அது ஒரு கிளை. அவனிடத்திலே தவறான வார்த்தைகளை விட்டு விலகுவது நல்ல பண்பு. அவன்கிட்ட ஒரு பண்பு வந்துடுச்சு. பிறர் வேணுமென்றே சண்டைக்கு இழுக்கும் பொழுது, வம்புக்கு வரும் பொழுது நான் நோம்பாளி என்று சொல்லிவிட்டு யார் ஒருவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்களோ அவர்களிடத்திலே நல்ல பண்புகள் வந்து விட்டது. அப்போ இந்த நோம்பினுடைய பிரதிபலன் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி கிடைப்பதன் மூலியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலியமாக நிறையா சிறப்புகளை சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யார் ஒரு நோம்பாளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே ரையான் என்ற வாசல் வழியிலே அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அழைப்பான். நோம்பாளியில் அன்றைக்கி இருக்கிறோம். இந்த 30 நாட்களும் நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? இந்த நோன்பை கொண்டு நாளை மறுமை நாளே சரியான பேணுதலோடு இருக்கக்கூடிய மூமினுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி என்னவென்றால், இந்த உலகத்திலே சரியான முறை நோன்பு வைத்தவர்களுக்கு ரையான் என்ற வழியிலே அந்த நோம்பாளியை அழைக்கப்படுவான். தொழுகையாளியாக சரியான முறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழுகிங்கிற பாதை. அதே மாதிரி ஜக்காத்து சரியான முறையில் கொடுத்துருந்தார் அப்படின்னா அவருக்கு அதனுடைய வழியில் அழைக்கப்படுவார். அப்போ இது எல்லாத்தையும் ஒரு மனிதர் செய்கிறார்னா அவருக்கு எல்லா வகையான வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும். இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் கூட ஏன் இதையெல்லாம் நபிகளார் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்த்தீங்கன்னா பல காரணங்களை சொல்லிக்கொண்டு நோன்பை விடக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு மாத காலம் தான் அல்லாஹ் நம்மளுக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். இந்த ரமலானில் கூட நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால், நோன்பை வைக்காமல் இருப்பதற்குண்டான காரணங்களை தொழக்கூடிய நிகழ்வுகள். என்ன சமுதாயம் இது? மாற்று மத சமுதாயங்களை பாருங்க. அவர்கள் இறைவனை நாங்கள் வழிபடுகிறோம் என்ற பெயரால், வணக்கம் செலுத்துகிறோம் என்ற பெயரால் அவருடைய வணக்க வழிபாடுகள்லாம் மிக கடுமையாக இருக்கிறது. அதை சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் செய்கிறாங்க. நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். இங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா நடக்கிறாங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரித்து குளிக்க வேண்டும் என்றால் குளிக்கிறார்கள் பச்சை தண்ணியில். இறைவனை பற்றியான புரிதல் அவர்களிடத்திலே அவர்களுடைய முன்னோர்களுடைய காட்டுதலின் அடிப்படையில் செய்கிறார்கள். உண்டா இல்லையா? அதாவது சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலட்சியங்கள் அதிகமாக இருக்கிறது. அசத்தியவாதிகளாக இருக்கக்கூடிய அசத்திய அந்த கொள்கையை கொண்டவர்களிடத்திலே இறைவனை பற்றியான பயங்களும் பக்திகளும் அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மனித சமுதாயத்திலே தேடல் அதிகமாகிடுச்சுங்க. கடவுளை பற்றியான தேடல்கள். எனக்கு அமைதி வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும், எனக்கு பொருளாதாரங்கள் நிறையா இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, என்ன இருந்து என்ன பண்ணுறது? நான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். ஏன்? அவனுடைய வாழ்க்கை முறைகள், அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகள் சரியான வழிமுறைகளாக இல்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே ஒருவன் பிறந்ததிலிருந்து மரணத்தை அடையும் வரைக்கும் உண்டான வழிமுறைகள் என்பது அழகாக கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் கடைபிடிப்பதற்கு ஆள்கள் இல்லை. உண்டா இல்லையா? கடைபிடிக்கக்கூடிய மனிதர்கள் நாம் பார்க்கிறோமா? அதில் ஒரு பண்பு தானங்க இந்த நோன்பு.
ஆனால் நீ வருஷம் பூரா எப்படியோ இருக்கிற பிடிக்கிற, ஓகே. இந்த ரமலானில் கூட உன்னுடைய நோன்பை இறை அச்சத்தை வளர்த்துவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்த இறைவனுக்கு நீ நன்றி செலுத்த மாட்டேங்கிறியே. பார்க்குறமா இல்லையா? எனக்கு அல்சர் இருக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் தலைவலியாக இருக்குது சொல்கிறாங்க. அல்சர்லேயே பல வகைகள் இருக்கிறது. அல்சர்லேயே தீராத அல்சர்கள் இருக்குது. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் அந்த 185 படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நோயாளிகள் அவர்களுக்கு முடியாத பட்சத்தில் நோன்பு கடமை இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மாத்திரத்தில் எதற்கும் கட்டாயப்படுத்தாது, நிர்பந்தப்படுத்தாது. ஒரு மூமினை தன்னுடைய சக்திக்கு மீறின சோதனை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் தனக்கு ஒரு தலைவலி தீராதனால நோன்பை விட்டுட்டேன். தலைவலி என்பது அதுலேயும் பல வகைகள் இருக்கிறது. ஆனால் இவன் அதை கடைபிடிக்கக்கூடிய விதங்கள் என்ன? தலைவலின்னு இருந்துட்டு வேலைக்கு போகாமல் இருப்பாரா? தொழிலில் ஈடுபடாமல் இருப்பாரா? குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பாரா? இவர் டூர் போகாமல் இருப்பாரா? எல்லா வகையான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தில் மட்டும் இவருடைய சிந்தனை எப்படி போயிடுது அப்படின்னா, இந்த நோன்பு வச்சா எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு இருக்குது, இதனால் எனக்கு நம்ம உடல்கள் குன்றிரும். அதே மாதிரி நான் செய்யக்கூடிய வேலைக்கு, நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு இந்த நோன்பு என்பது எனக்கு வைக்க முடியாது, சக்தி இல்லை. இதுவெல்லாம் நாளை மறுமை நாளை படைத்த இறைவனத்தில் பதில் சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போ நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இழக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்புகளை இந்த ரமலானிலே நமக்கு ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் பழக்க வழக்கத்தையும் ஒரு நேர்மையுள்ள மனிதனாகவும் இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்று கொடுத்த அற்புதமான இந்த நோன்பை இழக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது. அதே போன்று நபிகளார்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் பகலில் நோன்பு வைத்து இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முந்திய ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவத்தை மன்னிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இது. எத்தனை மூமின்கள் முஸ்லிம்கள் முன் வருகிறார்கள். நம்ம யாரும் பாவமே செய்யலையா? நம்ம எல்லாரும் அப்படி சரியான முறையில் இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? பாவம் செஞ்சது 99%, ஒன்றே ஒன்று தான் நன்மை செய்வோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பாவங்கள் பின்னி பிணைந்து கிடக்கிறது. அப்போ இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய சமுதாயத்திலே இறைவன் கொடுத்த அற்புதமான இந்த நோன்பை இழக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி நிகழ்வுகளில்தான் தாண்டி நஃப்ஸை கட்டுப்படுத்தி இந்த ரமலான் மாதத்தை சரியான மாதமாக பயன்படுத்த வேண்டும். அப்பேற்பட்ட வாய்ப்பை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பைக்கிணைய இஸ்லாமிய கொள்கை சகோதரர்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய பல்வேறு அமல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நோன்பை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள், அதனுடைய நன்மைகள், நாம் இதன் மூலியமாக பெறக்கூடிய இறை அச்சங்கள், இறைவனை பற்றியான பயங்கள், அதுவெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய நன்மையாளியாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ரத்தின சுருக்கமாக நபிகளார் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு மனிதனும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட அமல்களை செய்தாலுமா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே,
நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டோம், நீங்களுமா? நானும் தான் என்று சொல்கிறார்கள். எல்லாத்துக்கும் அப்படியே ரொம்ப விகைப்பாயிருது. இதற்கு என்ன காரணம் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கருணையை தவிர, அவன் நம்மள் மீது இரக்கம் கொண்டாலே தவிர நாம் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இந்த கருணை, அவனுடைய இரக்கம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரார்த்தனையில் தான் இருக்குது, துவாக்களில் தான் இருக்குது. நாம் கேட்கக்கூடிய படைத்த ரப்பு இடத்திலே நான் 100% அடிமை, நீ 100% எஜமான். இந்த பண்பு ஒவ்வொரு மூமியின் இடத்துலையும் வரணுங்க. தொழுதவனை தட்டி விட்டு போட்டு உடனே கிளம்புற மக்களை எல்லாம் நிறையா பேர்த்து பார்க்குறோம். நம்ம ஃபஜ்ர் தொழுகினா நான் 3 மணிக்கு 3:30 மணிக்கெலாம் சகருக்கு எந்திரிச்சிட்டேன், ஃபஜ்ருக்கு அவ்வளோதான், தொழுதாச்சுன்னா கிளம்பி போய் படுக்கிறது. அல்ல இடத்த அந்த நேரத்தில் அதிகம் துவா செய்யலாம். நமக்கு 3வது இரவில் 3இன் ஒரு பகுதியில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்ல அங்கீகரிக்கிறான். அந்த நேரத்தில் அல்ல இடத்துல கேட்கக்கூடிய வாய்ப்புகளை இப்போ இருந்தே உருவாக்கலாம். அந்த கடைசி 10 தான் எல்லா வேலையும் செய்கிறோம். அது மறுக்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் இப்போ இருந்து அந்த ட்ரைனிங் எடுக்கணுமா இல்லையா? படைத்த ரப்பிடத்தில் நம்ம கேட்பதற்கு ஏன் நம்ம வெட்கப்படணும்? நபிகளார் இறைவன் சொல்கிறான், தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்ட எனது அடியானே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீ நம்பிக்கை இழந்து விடாதே. அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடியவன் துர்பாக்கியசாலி என்று ஒரு தவறு செய்தவன், பாவம் செய்தவன் இந்த உலகத்திலே இறைவனிடத்திலே கேட்பதற்கு அவன் அழைக்கின்றான். நாம் இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இன்றிலிருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதிகமாக துவா செய்ய வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் பாவம் செய்தோமோ இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும். நமக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ மனிதனிடத்திலே கேட்காமல் படைத்த ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். அப்படியாப்பட்ட பண்புகளை இந்த ரமலான் நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த ரமலான் மூலியமாக அதிகமாக கேட்கக்கூடிய அந்த பண்புகளை வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தர என்று பிரார்த்தித்தவனாக எனது உறவை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.